இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் February 7 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக, அந்த சண்முகனுக்கு உகந்த திதியாக இந்த சஷ்டி திதி இருக்க போகிறது. 7ஆம் தேதி சித்தன் ரூபத்தில் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான பழனி முருகனை மனசார வணங்குவது. சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைய நாள் பழனி முருகனை மனசார வணங்கினோன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கடன் தீரும். ரெண்டாவது, அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலைகள் பாதிப்பு, கோர்ட்டு கேஸு, அதே மாதிரி தேவையே இல்லாத பிரச்சனைகள், நிலபுலன்கள் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள், உடம்புல ஹீட்டு தணியணும், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிராயச்சித்தம். இன்றைய நாள் விரதம் இருந்து சுவாமியை வழிபாடு செய்வது. முருகப்பெருமான நீங்கள் விரதம் இருக்கணும், சாப்பிடவே கூடாது. அவ்வளோ பவர்ஃபுல். அதாவது என்னென்னா, நம்ம ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பாவகங்கள் அப்படிங்கிறது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும், அஷ்டமஸ்தானமும் விரயஸ்தானம். இதோட வலிமை அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேணான்னு சொன்னாலும் மொட்டுச்சந்தில் கூட்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சிடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்யலாம். நமக்கு பிடித்த விஷயம் என்ன? உணவு. அது இல்லைன்னு நம்மளால் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு மட்டும் இந்த சஷ்டி திதியில் நம்ம விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை, அந்த சண்முகனை, அந்த ஆறுமுகத்தை நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். ரொம்ப முக்கியமான ரூபத்தில் தத்புருஷ முகம்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே அருள் பாலிக்கக்கூடிய, அருள் வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. காலையில் கொஞ்சோண்டு பசுனை இருந்தால் வெந்நீரில் உழுத்தி சாப்பிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நினச்ச காரியங்கள் கைகூடும். தானம் செய்ய முடியுங்கிற பட்சத்தில் சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லுவோம், புளியோதரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தானம் பண்ணால் போகிறோம். இன்றைய நாள் நிறைய பிரச்சனைகள் சால்வோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம். பொதுவாக ஆண்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மருத்துவ கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு யோகமான நாள். மருத்துவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் தில்லா நின்று ஒரு காரியத்தை ரொம்ப வேகமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு ஆளுமை மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சாக்ஷாத் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தலைவராக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். அருமையான ஆண் குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வீடு, நிலப்பரன்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். உணவு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும். எல்லா விஷயமே உட்காந்து பேசி முடித்துக்கக்கூடிய நாள். இந்த நாள் லைட்டாக உடம்பு ஹீட்டாகவும் ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முழு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. சிக்கல் சண்முகநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணக்கூடிய நாள். உட்காந்து திட்டம் வகித்து அது செயலாக்கம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ரியல் எஸ்டேட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள், ஹெவி மிஷினரி சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்கள், முதியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகிறது. எல்லாருமே நண்பர்களை பார்க்க போகிறீங்க, பெரிய பெரிய ஆட்களை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்ல பணமும் வரக்கூடிய நாள். தேவைக்கு அதிகமாகவே பணம் சுழற்சி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாலமுருகனை வழிபாடு செய்யக்கூடிய நாள். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பார். குழந்தை பிராப்தத்தை கொடுப்பார். வாழ்க்கை துணை பிரிந்தால் புது வாழ்க்கை துணை அமையக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். நண்பர்களுடைய உறுதுணையாக இருந்து நமக்கு பிரச்சனைகள் முடியக்கூடிய நாள். எல்லாருமே நமக்கு சகோதரர்களாக மாறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த பற்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகக்கூடிய நாள். நிறைய பேர் மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுவீங்க, ஜல்லி, மணல், கம்பி, இரும்பு, இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுருப்பீங்க, அவங்களுக்குலாம் இந்த நாள் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக கணவருடைய வார்த்தை கேட்பதில் தப்பே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள். பேச்சில் மட்டும் கொஞ்சம் மிரட்டாமல் இருந்தாவே போதும். நீங்கள் பேசுகிறதே மற்றவங்களை வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் பாருங்கள், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். சனி செவ்வாய் மேலே பார்வை கொடுப்பது ஏற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட நாள்? இந்த மாதிரி நாட்களில் மருத்துவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிலப்பரன்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சண்டை இருக்கும். தேவையில்லாமல் அவன் கரெக்டா நான் கரெக்டா, அந்த ஹீரோ சூப்பரா இந்த ஹீரோ சூப்பராங்கிற விவாதங்கள்லாம் நடக்கும். எந்த ஹீரோ எப்படி இருந்தாலும் அவங்க தான் நல்லா இருக்க போகிறாங்க. நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு சாப்பாடு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை. தயவுசெய்து உங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். வேறு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சது சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியமாக இருக்கின்ற நாள். ரொம்ப அலைச்சல், கால் பாதம் வலி, ஒரு சில பேருக்கு வயிறு உபாதை, ரொம்ப காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, அது வயிறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாள். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், லோன் கேட்டிங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக கிடைக்கும். மெயினாக உறவினர்கள், ரத்த பந்த உறவுகளை கொஞ்சம் நம்ம பார்த்து அனுசரித்து போகிறது தான் நல்லது. அதை மட்டும் பாருங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஜாமுன்னு நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மிக முக்கியமான வழிபாடுகளில் பாதாள பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள். நிறைய பேருக்கு பெரிய பதவிகள்லாம் தேடி வரும். நிறைய பேருக்கு லேண்டு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சிருவீங்க. உங்கள் பசங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த நாள் எதிர்பாராத பெரிய பெரிய, என்ன சொல்கிறது, நமக்கே தெரியாது இதெல்லாம் நடக்கும்னு, நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நினச்ச எல்லா காரியங்களும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சங்கல்பம் நிறைவேறணும்னு வைங்க, லாபஸ்தானம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி டேட்டுக்கு லாபஸ்தானம் சும்மா கும்மன் இருக்கிறது உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் ஆட்டம் கட்டுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் கலியுக காமதேனு கல்ப விருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம்னு வந்துச்சுனாலே போட்டி தான். போட்டி இல்லாமல் வேலை நல்லா இருக்காது. வேலை நல்லாவே இருக்காது, போர் அடிச்சிடும். எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தேன்னு வைங்க, போர் அடிச்சிடும். ஒருத்தர் நல்லா பண்ணும், ஒருத்தர் ட்ராப் ஆகணும், மறுபடியும் நீங்கள் நல்லா பண்ணும், அவரும் ட்ராப் ஆகணும். இந்த மாதிரி போட்டிங்கிறது விளையாட்டு மாதிரி தான். அது ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார். யூ ஷுட் பி ஸ்போர்ட்டிவ் இன் நேச்சர். அதை வச்சுட்டு இந்த நாள் மனசில் வந்து அந்த காழ்ப்புணர்ச்சி வச்சுட்டு சண்டைப்படக்கூடாது. இந்த நாள் மெயினாக சண்டை போடாமல் இருக்கிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேருக்கு வேலை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும். மெயினாக அந்த அட்வொகேட்ஸாக இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக என்ன பண்ணும், தெய்வ சக்தி நிறைந்த நாள். சாக்ஷாத் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலை இன்றைய நாள் நீங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக விவசாயிகளுக்கு பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பிளான் பண்ண அந்த காரியம் முடிக்கக்கூடிய நாள். தான தர்மங்களுக்கு உகந்த நாள். யாருக்கு தானம் பண்ணும்? உங்கள் அண்ணன் தம்பிக்கு தான். அவருக்கு முடியலன்னா நீங்கள் தான் போய் ஹெல்ப் பண்ணணும். வேறு யார் பண்ணுவா? அதுதான் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இரத்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தாராளமாக உதவிகரமாக நின்று அவர்களுக்கு அந்த காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய நாள். முழு தெய்வ அனுகிரகம் இருக்குது. முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க பொறுத்து சகலமும் கைகூடும். முழு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவாதங்கள் இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் சொன்னதே மறுபடி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும்னு எண்ணம் இருக்கும்.
அதாவது எந்த விஷயத்த நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுடைய ஆவணங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்காது, அதனால் தேவையில்லாமல் ஃபைன்லாம் கட்டுற மாதிரி வரும். சில பேருக்கு லைட்டாக சூட்டு காயங்கள்லாம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அண்ணன் தம்பி கூட சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள். வேலையின் பழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெண்டை கழுறோம். 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தன் செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், எரிச்சலாக இருக்கும். தயவுசெய்து இதெல்லாம் விட்டுருங்க. முருகனை மனசார வணங்குங்க. முடிஞ்சால் உபவாசம் மத்தியானம் மட்டும் சாப்பிடாதீங்க, மற்றெல்லாம் ஃப்ரூட்ஸாக எடுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. பெரிய ஒரு வெற்றியை சீக்கிரமாக காணக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு இருக்குது. தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ரைட் அவே. தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திருப்புறங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள், அருமையான நாள். எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். யார் சொல்லுவார்? நம்ம வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்க போகிறது. மெயினாக வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இல்லை கணவனுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புலேருந்து முற்றிலும் எப்படி விடுபடுவதுன்னு உட்காந்து பிளான் பண்ணுறது, கொஞ்சம் லைனாக வாக் பண்ணுறது, யோகாசனம் செய்வது, மற்றவர்களால் நமக்கு நடக்கணும் நல்ல விஷயம். அதுக்காக நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்? கரெக்டாக நீங்கள் அதை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். விட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் நல்லபடியாக முடியும். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அழகர் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, விருச்சிகத்துக்கு தான் டாப் கிளாஸ். விருச்சிகம், கடகம், மீனம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். மன சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நினச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கணும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி அவந்த்ரோணு குண்மந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.